நீட் தேர்வு நீக்கம், கடன்கள் தள்ளுபடி என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்துள்ள திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்டவைதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சாதனை என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் கௌதமி கடிந்துரைத்துள்ளார். அவர்கிட்ட வந்து வாக்குறுதிகள் கொடுக்கிற நேரத்துல, அதாவது நீங்க இன்னும் வாக்கு போடல, அவளை தேர்ந்தெடுத்துக்கல, அவர் முதலமைச்சர் ஆகல, ஆனா அந்த நேரத்துல உங்க முன்னால வந்து உங்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அது எப்படிப்பட்ட வாக்குறுதினா, ஒண்ணு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, அதாவது நீட் பரீட்சை ரத்து செஞ்சிருவேன்னு, அது முடியவே முடியாது, ஆனா பண்ணி கொடுத்துட்டாரு. அது போக இன்னொரு விதமான வாக்குறுதி என்னன்னா, அதை நிறைவேற்ற உத்தேசமே இல்லாத வாக்குறுதிகள் வந்து உங்ககிட்ட கொடுத்தாரு. உங்களுடைய கடன்களை வந்து தள்ளுபடி செய்யப்படும், உங்க பிள்ளைகளுக்கு வந்து வேலை போட்டு தரப்படும், பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். இது எல்லாமே வந்து நிறைவேற்ற உத்தேசமே இல்லாத வாக்குறுதிகள். உங்களை எல்லாரையும் கவர்த்து உங்களோட வாக்குகளை பெறுறதுக்காக சொன்ன பொய்யான வாக்குறுதிகள். அதாவது அவருடைய ஆரம்பமே, தொடக்கமே, முதல் கால எடுத்து வச்சதே பொய்யோட தான்.